பிரியா ரங்கநாதபுரம் ஊராட்சி என்ற தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் பிஸ்கட்டின் கவலை கூற வந்துள்ளேன். பிஸ்கட்டோட வீடு இருந்துச்சா, அந்த வீட்டுல பல வகை பிஸ்கட் இருந்துச்சா, அந்த பிஸ்கட் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சா. அந்த பிஸ்கட்ல ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் ரொம்ப சோகமா இருந்துச்சா. ஏன் சோகமா இருக்கான்னு பிஸ்கட்டோட அம்மா கேட்டுச்சா. அம்மா அம்மா மற்ற பசங்கள்லாம் மற்ற பிஸ்கட்டை மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்களே, என்னை மட்டும் ஏன் யாரும் சாப்பிட்றது இல்லை அன்னு கேட்டுச்சா. ஏன்னா உங்ககிட்ட இனிப்பு இல்லைன்னு அம்மா பிஸ்கட் சொன்னாங்களா. என்கிட்ட இனிப்பு இல்லையா, என்கிட்ட இனிப்பு வர நான் என்ன பண்ணணும்னு பிஸ்கட் கேட்டுச்சா. அம்மா சொன்னாங்களா, அதுக்கும் மேலே சக்கரை பாகு தடவுனா நீயும் இனிப்பாயிடுவேன் அம்மா சொன்னாங்களா. சரி சக்கரை பாகு எங்கே இருக்கும்னு பிஸ்கட் கேட்டுச்சா. சக்கரை பாகு கரும்புல இருக்கும்னு அம்மா சொன்னாங்களா. கரும்பு எங்கே இருக்கும்னு பிஸ்கட் கேட்டுச்சா. கரும்பு தோட்டத்தில் இருக்கும்னு அம்மா சொன்னாங்களா. சரி என்று மறுநாளே கிளம்பிச்சா. ஆனால் பிஸ்கெட்டுக்கு மட்டும் வழியே தெரியலையா கரும்பு தோட்டத்துக்கு போக. வழியில் ஒரு எலி வந்துச்சா. எலியே என்ன அங்கே கரும்பு தோட்டத்துக்கு இட்டுன்னு போறியான்னு கேட்டுச்சா. சரி நான் இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிச்சா. ஆனால் என் வண்டியோட சக்கரம் வந்துச்சு, நீ சக்கரமா மாறுறியான்னு கேட்டுச்சா. சரி நான் மாறுறேன்னு சொல்லிச்சா. பிஸ்கெட் சக்கரமா மாறி போனாங்களா. எலியோட ஊர் வந்துச்சா. அப்போ எலி சொல்லிச்சா, அதோ அந்த குடிசை தெரியுதா, அந்த குடிசைக்கு முன்னே ஒரு குரங்கு இருக்கும், அந்த குரங்கை போய் கேளு சொல்லணும் அது சொல்லிச்சா. அப்போ குரங்கிட்ட கேட்டபோது, சரி நான் சொல்கிறேன் அண்ணா, என் குட்டிக்கு நான் எப்பவும் நிலா காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவேன். ஆனால் இப்போ நிலா வேறு இல்லை, இப்போ காலையில் இல்லை, அதனால் நீ நிலாவை நிற்கிறியான்னு கேட்டா. சரி நான் நிற்கிறேன்ட்டு கூரை மேலே ஏறி நின்றுக்குச்சான் பிஸ்கெட். சரி அன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அப்புறமா வேலை முடிஞ்ச உடனே, சரி எனக்கு கரும்பு தோட்டத்துக்கு போக வழி சொல்லுன்னு கேட்டா. தோ இந்த காட்டுக்குள்ளே போ, இந்த காட்டுக்குள்ளே குட்டி யானை இருக்கும், அந்த யானைக்கிட்ட போய் வழி கேளு அது சொல்லும்னு சொல்லிச்சான். சரி நான் கேட்குறேன்ட்டு பாய் சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சா. அப்புறமா யானையே எனக்கு கரும்பு தோட்டம் போக வழி சொல்கிறியான்னு கேட்டுச்சான். சரி நான் சொல்கிறேன், இப்போ மட்டும் என் நெத்தியில் பொட்டா இருக்கியான்னு சொல்லிச்சான். சரி நான் இருக்கேன்னு சொல்லிச்சான். அதுவும் பொட்டா மாறிடுச்சா. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரொம்ப டென்ஷன் சொல்லிச்சான் யானையோ. அதோ அந்த கடலோரத்தில் ஒரு முயல் இருக்கு, அதுக்கிட்ட போய் கேளு அது சொல்லும்னு சொல்லிச்சான். அந்த குட்டி முயலும் சொல்லிச்சா. சரி நம்ம போகலாம், ஆனால் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போனால் தான் போக முடியும்னு சொல்லிச்சான். சரி என்ட்டு பிஸ்கெட்டும் தண்ணியில் எகிரி குச்சி படகு மாதிரி மிதக்கிச்சான். அப்புறமா அது மேலே முயல் ஏறி துடுப்பு போட்டுச்சான். ஏழேலோ ஐலசா அது துடுப்பு போட்டுச்சான். துடுப்பு போட்ட பிறகு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டாங்களா. போன பிறகு தான் அவங்க போயிட்டாங்களா. போன பிறகு சொல்லிச்சா முயல், இதோ இப்போ நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்துட்டோம்ல, தோ அங்கே ஒரு குடிசை தெரியுது, அந்த குடிசையில் போ, அங்கே ஒரு பாட்டி கருப்பட்டி முறுக்கு சுட்டுன்னு இருப்பாங்க, அந்த பாட்டிக்கிட்ட கேளு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிச்சான். சரின்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சான் பிஸ்கெட். அந்த பாட்டியும் கருப்பட்டி முறுக்கு சுட்டுன்னு இருந்தாங்களா. டக்குன்னு கரண்டி ஒழிஞ்சிச்சா. பிஸ்கெட் இங்கே வா, என் கரண்டி வந்துச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டா. சரி பாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா. சரி என்ன அதுன்னு கேட்டாங்களா. தோ கரும்பு தோட்டத்துக்கு போக எனக்கு வழி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சா. சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிச்சா. அப்புறமா அதுவும் கரண்டியாக மாறிச்சா. அப்புறமா அவங்க அந்த சக்கரை பாக நல்லா செஞ்சாங்களா, நல்லா கலர்னாங்களா. அந்த கருப்பட்டி முறுக்க நல்லா கலர்ன பிறகு அதில் சக்கரை பாகெல்லாம் ஊற்றுனாங்களா, நல்லா கலர்னாங்களா. லைட்டாக பிஸ்கெட்டோட வாயில் இனிச்சிச்சா. என்னடா இது இனிக்குது அன்ட்டு நல்லா கலரும் பாட்டி செம்மையாக இருந்துச்சிச்சா. அப்புறமா வேலை முடிஞ்சோடனே ரொம்ப நன்றி பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வா கரும்பு தோட்டத்துக்கு இட்டுன்னு போகிறேன்னு கேட்டுச்சு. வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் போயிடுச்சா. ரொம்ப நன்றி.